ஏன்னா ஜெயலலிதா அம்மாங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ பர்சன், இட் இஸ் அ எமோஷன். ஒரு பெண் சிங்கம், அப்பவே அவங்க வந்து ஒரு பெண் சிங்கம். எங்க ஃபாதர் வந்து ஒரு மிகப்பெரிய ஜெயலலிதா வெரியன். ஒரு எகிப்து பேக்ரவுண்டில் ஒரு கனவு பாடல் காட்சி, நினைத்தேன் வந்தாய் 100 வயது, அதுதான் ரெஃபரன்ஸ். சோ நீங்க கேட்டீங்களே பேச இருக்க முடியுமான்னு, ஆசை தீர பேசியாச்சு. ஆனா 2016ல தமிழக அரசியல்ல நான் வரணும் அப்படின்னா அவங்க சொல்லித்தான் நான் இந்தியாவுக்கு வந்தேன். சட்டசபையிலேயே அத்தனை பேர் நடுவுல ஒத்த ஆளா நின்று அவங்க வந்து தனக்கு ஏற்பட்ட அச்சுறுத்தல் அவமானத்தை கூட ஒத்த ஆளா ஃபேஸ் பண்ணவங்க. அறத்தமிழர்களுக்கு இனிய வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு சமூக செயற்பாட்டாளர் நடிகை கஸ்தூரி அவர்கள் நடப்பு நிகழ்வுகள் மட்டுமல்ல, செல்வி ஜெயலலிதாவோடு அவருக்கு இருந்த தொடர்பு, அவரோடு சந்தித்த நிகழ்வுகளை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். மேடம் வணக்கம். வணக்கம். டிசம்பர் 5 அப்படின்னா செல்வி ஜெயலலிதா அம்மாவனுடைய நினைவு வரும். நீங்க ஒரு திரை நட்சத்திரமாக சரி, ஒரு போயஸ் கார்டுல வசிக்கிறவராக சரி, இப்போ இந்த தருணத்துல 9 ஆண்டுகளுக்கு பிறகு, அவர்கள் மறைவுக்கு பிறகு செல்வி ஜெயலலிதா அப்படின்னு சொன்ன உடனே உங்கள் நினைவுக்கு வரும் விஷயம் என்ன? எனக்கு அவங்கள முதல்ல சந்திச்சது மனசை விட்டு அகலாத ஒரு விஷயம். ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸில் அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் சினிமாவில் வந்தப்போ சந்தித்தேன். அப்போ வந்து செல்வி ஜெயலலிதா முதலமைச்சர் ஆயிட்டாங்க. ஆமாம், அவங்க தான் அதில் கவர்னரும் சீஃப் மினிஸ்டரும் வந்த ஈவெண்ட் அது. அவங்க இது வந்து இந்த படத்தில் ரோபோ சங்கர் சொல்கிற மாதிரி முதல்லேருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா ஜெயலலிதா அம்மாங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ பர்சன், இட் இஸ் அ எமோஷன். ஏன்னா எனக்கெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து அவங்கள பார்த்து அட்மயர் பண்ணி, எங்கள் அப்பா அம்மா வீட்டில் ஜெயலலிதா, நாங்கள் வந்து போயஸ் கார்டனில் தான் இருக்கோம் எங்கள் வீடு. ஸோ எல்லாரை விட எங்களுக்கு அந்த அருகாமை அதிகம், அடிக்கடி பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அவங்கள அருகாமையில் பார்க்குறது ஒரு பக்கம் இருக்க, ஒரு பெண் சிங்கம், அப்போவே அவங்க வந்து ஒரு பெண் சிங்கம். எங்கள் ஃபாதர் வந்து ஒரு மிகப்பெரிய ஜெயலலிதா வெரியன். அவர் காடு வாங்காத அதிமுக தொண்டர். அவர் அதாவது அவர் திரை நட்சத்திரமாவா சொல்றீங்க, தலைவியா, ஒரு தலைவியா, சரிங்களா? சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் முதல்ல நான் வந்து, இது யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம், முதல்ல நான் சினிமாவுக்கு வந்தது அந்த நேரத்தில் ராமராஜன் அவர்களோட தான் எனக்கு ஒரு படம் புக் ஆச்சு. அந்த படம் வரல, அது நடக்கலை. அந்த இல்ல, அந்த படம் நடக்கவே இல்லை. ஒரு ஃபியூ டேஸ் ஷூட்டிங் தான் அந்த படம் நடந்தது. நான் சினிமாவுக்கு வந்து அது எனக்கு ஒரு 2வது நல்ல ஒரு கேட்டபுல்ட்டாக இருந்திருக்கும். எனிஹவ், அந்த படத்தில் அவங்க ஃபஸ்ட்டு ஷூட் பண்ண பிளான் பண்ண சீன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எகிப்து பேக்ரவுண்டில் ஒரு கனவு பாடல் காட்சி. அதுக்கு ரெஃபரன்ஸ் எதுன்னு சொன்னால், காவல்காரனில் வர நினைத்தேன் வந்தாய் 100 வயது, அதுதான் ரெஃபரன்ஸ். அதே கெட்டப், அதே மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. அதனால அதுக்காக என் ஹோம்ஒர்க், இது சினிமாவுக்கு வந்த, சினிமானா என்னன்னே தெரியாத, நேரடியாக வந்து அந்த ஐடியாவே இல்லாமல் அதுக்கு முன்னாடி நான் ஆங்கராக தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒன்றுமே மாடலிங் ஆங்கரிங்கை தவிர ஒன்றும் சினிமா வாசனையே தெரியாது. ஆனால் எனக்கு ஹோம்ஒர்க் இதுதான், டான்ஸ் ஓகே. ஸோ நடிகை ஜெயலலிதா, அப்போ அவங்க ஸ்டார், கனவு கன்னி ஜெயலலிதா. அவங்க வந்து அந்த கிளியோபாட்ரா ட்ரெஸ், நெஃப்ரிட்ரி கிளியோபாட்ரா, ஒரு அந்த ட்ரெஸ்ஸில் வந்து இடுப்பை வந்து ஒரு நளினமாக ஒரு ரொம்ப அழகான ஒரு ஸ்டெப் போடுவாங்க. அந்த ஸ்டெப்பை வந்து பார்க்குற எல்லாருக்கும் சாதாவை பார்த்தாலே ரொம்ப பிடிச்சி போயிடும். நான் அந்த ஸ்டெப்பு ப்ராக்டிஸ் பண்ணி அதுதான் என்னுடைய முதல் நினைவு. நல்ல டான்சர் இல்லையா ஜெயலலிதா அம்மா? வந்து பிடிப்பட்ட டான்சர். அவங்க சொன்ன சொல்லுக்கு அந்த உடல் வந்து விதவிதமா அது கேட்கும்.
ஸோ அவங்க ஒரு 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 எகிப்திய ராணினா கிளியோபாட்ரா மாதிரி இருப்பாங்க. ஆ ஸோ எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெண்டு பேருமே வந்து அதில் ஒரு சூப்பரா மார்க் ஆண்டனி கிளியோபாட்ரா மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு ராஜா ராணி ஸோ அது அதில் தான் ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி சினிமா பார்த்துருந்தாலும் ஒருத்தங்க மேலே ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது கிடையாது. பட் இப்போ வந்து ஜெயலலிதா ஃபேன் நான். நிறைய சினிமா ஷூட்டிங் போகும்போது அடிக்கடி ஆஃப்டர் பேக்கப் நைட்டு வந்து படங்கள் நல்ல நல்ல படங்களை தேடி பார்ப்பேன். கை கொடுக்கும் தெய்வம், பாசமலர், எங்க வீட்டு தெய்வம், இப்படி பல படங்கள் நடிப்பு, அதில் எல்லாருடைய நடிப்பும் ரசித்து பார்ப்பேன். அதில் எங்கிருந்தோ வந்தாள் அப்படின்னு ஒரு படம், அது என்னை ரொம்ப பாதிச்ச ஒரு படம். எங்கிருந்தோ வந்தால அந்த படத்தை தமிழில் எடுத்தாங்க, அதுக்கப்புறம் அந்த படத்தை ஹிந்தியில் எடுத்தாங்க. ஆனால் தமிழில் தான் அது அப்படி ஒரு முத்துராமன் வந்து ஜெயலலிதா அவருக்கு ரொம்ப கஷ்டமான சீன். அதாவது அவங்க வந்து ஒரு பக்கம் கனவு கன்னியாக இருப்பாங்க எம்ஜிஆரோட, இன்னொரு பக்கம் அப்படி ஒரு பக்குவப்பட்ட நடிப்பை அந்த நடிப்பாற்றலை வெளிப்படுத்துவாங்க. சிவாஜியோட போட்டி போட்டு தான் அவங்க வந்து சவாலே சமாளியில் நடிச்சிருப்பாங்க. இதில் இந்த எங்கிருந்தோ வந்தால முத்துராமன் வந்து ஒரு சீன், முத்துராமன் வந்து ரொம்ப கஷ்டமான சவாலான ரோலுங்க அது ஜெயலலிதாவுக்கு. அவங்க வந்து ஒரு விலைமகள் ஏரியாவில் வளர்க்கப்பட்ட பெண், அது ரொம்ப சவாலான வேடம். ஒரு விலைமகளால் வளர்க்கப்பட்ட பெண், ஆனால் ரொம்ப தூய்மையான ஒரு பெண். சிவாஜி வந்து மனநிலம் கொஞ்சம் பிறண்ட ஒரு கேரக்டர். அவர் ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணிட்டு இருப்பாரு, ஆனா இவங்க தூக்கி சாப்பிட்ருப்பாங்க. ஒரு இடத்துல வந்து சிவாஜியோடைய கேரக்டர், அவர்கள் அந்த சிவாஜி கேரக்டருடைய குழந்தை இவங்க வயிற்றுல வளரும். அந்த நேரத்தில் முத்துராமன் கேரக்டர் வந்து இவங்களை பார்த்து காதலை வெளிப்படுத்தி ப்ரப்போஸ் பண்ணும். அப்போ இவங்க அந்த தர்ம சங்கடத்தில் அந்த உண்மையை வந்து சொல்லுவாங்க. அதில் அந்த கையெல்லாம் அப்படி முறுக்குவாங்க. இதை பாருங்க நான் பண்ணுறேன்ல, அது கூட என் மைண்டில் இருக்கு. அவங்க பாடி லாங்குவேஜ், அந்த ஒரு ஒவ்வொரு செல்லுலையும் அந்த குற்ற உணர்ச்சி அவங்க அப்படி ஒரு அருமையான நடிகர். ஸோ அதுக்கப்புறம் ஜெயலலிதா படங்கள் எல்லாம் தேடி தேடி பார்க்க ஆரம்பித்தேன். ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து எல்லா சாங்ஸும் ஹிட்டாக வேற இருக்கும். அப்படியெல்லாம் அம்மனோ சாமியோ நன்னன அந்த படம், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். நிறைய அந்த மாதிரி பொம்மலாட்டம்னு ஒரு படம், இதெல்லாம் நான் தேடி தேடி அவங்களுடைய காமெடி சென்ஸ், கலாட்டா கல்யாணத்துலையும் பொம்மலாட்டத்துலையும் காமெடி தூள் கலப்பிருப்பாங்க. நல்ல காமெடி சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அவங்களுக்கு உண்டு. ஸோ இப்படி நான் அவங்க படமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னா, அந்த நேரத்தில் நான் சினிமாவுக்கு வந்த அந்த நேரத்தில் தான் அவங்க வந்து திரைப்படங்களுக்காகவே ஒரு ஃபிலிம் சிட்டியை கட்டுறாங்க. ஜே ஃபிலிம் சிட்டி அவங்க கட்டி, அதற்கு நான் தான் ஏற்கனவே ஆங்கர் ஆச்சு இல்லையா, நான் அப்படிதான் சினிமாவுக்கு வந்தேன். அந்த ஜே ஃபிலிம் சிட்டியுடைய திறப்பு விழாவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் ஃபுல் ஏசி படப்பிடிப்பு தளங்கள் அங்க, அண்டு எல்லாம் ஜாப்பனீஸ் கார்டன், ரிச் ஹவுஸ், அப்படி எல்லாம் படப்பிடிப்புக்கு தேவையான எந்த மாதிரி செட்டு வேணும்னாலும் அங்கே அவுட்டோர் இன்டோர் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ஏசி ஹால், பெரிய ஸ்டுடியோ கட்டுறாங்க. அதுக்கு யார் ஆங்கர்னு நினைக்கிறீங்க? ஸோ திறப்பு விழாவில் நாங்கள் தான் வந்து அதை தொகுத்து வழங்கி, அதுக்கப்புறம் டின்னர். ஸோ அன்னைக்கு வந்து நான் புரட்சி தலைவி தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களை நான் சந்திச்சேன். அது வரைக்கும் போயஸ் கார்டன்ல தான் இருக்கிறாங்க. அடிக்கடி நாம அவங்கள பார்க்குறோம், ஒரு தொலைவிலேருந்து பார்க்குறோம். கார்ல வருவாங்க, எப்பவுமே வரும்போது கார்ல போயஸ் கார்டன்ல நுழையும் போது அவங்க அந்த ஜன்னலை வந்து டிண்டட் கிளாஸ் இருக்கும், ஜன்னலை வந்து கீழே இறக்கி எல்லாருக்கும் வணக்கம் வச்சுக்கிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த தரம் அவங்க முதலமைச்சர் ஆகும்போது உள்ள லைட்டே போட்டுட்டாங்க. கார்ல லைட் இருக்கும், அவங்க உட்காந்துட்டு இப்படியே வருவாங்க, அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க. நிறைய குட்டி குட்டி கியூட் மெமரிஸ் இருக்கு எனக்கு. இவங்களை வந்து ஃபர்ஸ்ட் டைம் அங்கே சந்தித்தேன். அங்கே வந்து வணக்கம் வைக்கிறதோட நமக்கு நாக்கெல்லாம் வறண்டு போச்சு, என்ன பேசுறது தெரியல. அவங்க வந்து நம்மளை ஒரு வாழ்த்து சொல்லிட்டு போயிட்டாங்க. பட் நம்ம நினைக்கிறோம்ல, அவங்க வந்து நான் ஐயோ விட்டனே சான்ஸை ஒன்றுமே சொல்ல தெரியல, என்னை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க, நான் தான் தொகுத்து வழங்கியிருக்கேன், அவங்க என்ன கவனிச்சிருக்கிறாங்க.
பேசலையே அப்படின்னு நான் வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். கொஞ்ச காலம் கழிச்சு அவங்க மைண்ட்ல வச்சிருக்காங்க பாருங்க. கொஞ்ச காலம் கழிச்சு அவங்க என்ன இந்த அஹ், சென்னையில ஸ்போர்ட்ஸுக்கு அவங்க நிறைய நிறையா பண்ணியிருக்காங்க. கோயிலுக்கு நிறைய பண்ணியிருக்காங்க, ஸ்போர்ட்ஸ்க்கு நிறைய பண்ணியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸில் ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கம் மேசிவாக இருக்கும். அதை வந்து அவங்க புனர் நிர்மாணித்து அதை வந்து திருப்பி இனாகிரேட் பண்ணுறாங்க. அதில் வந்து நல்லா தமிழ் பேசக்கூடிய பெண்கள், அதில் நல்லா தமிழ் பேசக்கூடிய அதே சமயம் நல்லா இங்கிலீஷ் பேசக்கூடிய ஆங்கர்ஸ் அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து சந்தியா ராஜகோபால், ஃபாத்திமா பாபு செய்தி வாசிப்பாளர்களாக தூர்தர்ஷனில் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்கள வந்து அவங்க அதில் ஆங்கராக பயன்படுத்திக்கிறாங்க. சுதா சேஷையன் தமிழ் இதுக்கு கட்சியே கிடையாதுங்க, கட்சி சார்பெல்லாம் கிடையாது. தமிழ் யாரெல்லாம் டேலண்ட் எங்கே இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் இவங்க வந்து ஊக்குவிப்பாங்க. இங்கிலீஷுக்கு வந்து நான் இங்கிலீஷுக்கு என்னோட சேர்ந்து சுமந்த் ராமனும் செஞ்சாரு. ஆனால் மெயின் நான் தான், லேடிஸ் ராஜ்யம் தான் அது. ஓகே, ஸோ நான் வந்து அந்த அதுக்காக ஒரு நாள் 2 நாள் இல்லை, விழா ஒரு நாள், அதுக்கு நாங்கள் ப்ராக்டிஸ் 2 வாரம் ரிஹர்சல் டெய்லி டெய்லி. அந்த நேரத்தில் இன்ஸ்டா இல்லை, சோஷியல் மீடியா இல்லை, எங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. போலீஸ் என்டையர் தமிழ்நாடு போலீஸ் ஒரு நாள் வரும், ஏன்னா டெய்லி ரிஹர்சல் நடக்கும். அப்புறம் ஒரு நாள் வந்து என்டையர் சர்வீசஸ் வருவாங்க. அவங்களுடைய அந்த இனாகிரேஷனில் அவங்க எல்லாருக்குமான பங்களிப்பு எல்லாம் ரிஹர்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் டெய்லி 2 வாரத்தில் ஐ திங்க் அட்லீஸ்ட் 10 days அம்மா வந்தாங்க. பாதி நாள் அவங்களோட தான் லஞ்சு. ஸோ நீங்கள் கேட்டீங்களே பேச இருக்க முடியுமான்னு, ஆசை தீர பேசியாச்சு, நிறைய பேசியாச்சு. அவங்க சர்ச் பார்க்கில் படித்து அவங்க இங்கிலீஷ் வந்து அவங்க இங்கிலீஷில் பேச ஆரம்பித்தாங்கன்னா ஒரு டிக்ஷனரி வச்சுட்டு தான் நீங்கள் வந்து கேட்கணும். அவங்க ரொம்ப அழகான சரியான ரொம்ப இங்கிலீஷ் நாலேஜ் ரொம்ப அதிகம் அவங்களுக்கு. என் மேலே அவங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர். ஏன்னா இருக்கிறதுல குட்டினா எனக்கு அப்போ ரொம்ப சின்ன வயசு, நானும் வந்த புதுசு தானே, சின்ன வயசு. இங்கிலீஷ் நல்லா பேசுவேன், ஜாலியாக குட்டி போட்டேன். இளம் கன்று பயம் அறியாது. ஸோ நான் பாட்டுக்கு ஏதாவது அவங்க கிட்ட போய் பேசிக்கிட்டு இருப்பேன். அவங்களுக்கு வந்து என் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துருச்சு. உடனடியாக ஜே டிவி ஆரம்பிச்சுது இதுக்கு அடுத்தது. இப்போ கூட பெரிய பெரிய இந்த காம்படிட்டிவ் டிவி சேனல்ஸ்லாம் வந்து ஸ்டார் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க. அது அதான் ஆரம்பித்து வச்சது, அதுலேயும் ட்ரெண்ட் செட்டர் ஆரம்பித்து வச்சது அம்மா தான். ஜே டிவி அப்படின்ற ஒரு டிவி ஆரம்பிக்கும் பொழுது அதில் எல்லாம் ஸ்டார் ப்ராஜெக்ட்ஸ். ஒரு ப்ராஜெக்டில் வந்து சுகன்யா, ஒரு ப்ராஜெக்டில் வந்து இன்னும் நிறைய ஆர்எஸ் மனோகருடைய இது ஃபுல்லாக லங்கேஸ்வரன் அப்படி. அதில் இந்திரஜித்துங்கிற ப்ராஜெக்டில் இந்திரஜித்துடைய மனைவியா சுகன்யா, கசான் கான் இந்திரஜித், சீதையா கஸ்தூரி, அவங்க செலக்ட் பண்ணி அவங்க எப்படின்னா இந்த பொண்ணுக்கு தமிழ் நல்லா வரும், இந்த பொண்ணுடைய முகம் வந்து கொஞ்சம் அந்த சீதைக்கு ஆப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னை புக் பண்ணாங்க. அங்கே தான் நான் எங்கள் அப்பா அம்மாவையும் கூட்டிகிட்டு போனேன். இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த ஒரு ஃபோட்டோ வீட்டில் ஃப்ரேம் போட்டு மாட்டியிருக்கேன். அம்மா ஒரு பக்கம் எங்கள் அப்பா அம்மா நிற்கிறாங்க, ஒரு பக்கம் நான் நிற்கிறேன், நடுவில் அம்மா நிற்கிறாங்க. அது ஒரு ஃபோட்டோ. ஸோ அந்த ஆனால் கடைசியில் நான் அந்த ப்ராஜெக்ட் பண்ணவே இல்லை. அது ப்ராஜெக்ட் வந்துச்சு, எனக்கு பதிலாக மோகினி பண்ணாங்க. எனக்கு டைஃபாய்டு வந்துச்சு, எனக்கு கொடுத்து வைக்கல. நான் புலம்பிட்டேன் அப்படி புலம்புனேன். அந்த நேரத்தில் அங்கே இருந்த நிர்வாகிகள் எனக்கு வீட்டுக்கு வந்து அவங்களுடைய இதை மெசேஜை வந்து கைப்பட அந்த மெசேஜை எனக்கு கொடுத்துட்டு போனாங்க. அந்த மெசேஜில் வந்து பெஸ்ட் விஷஸ், டூ நாட் வரி, தேர் வில் பி மெனி அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு அவங்க எனக்கு ஆறுதல் செய்தி அமைச்சிருந்தாங்க.
ஸோ அவங்க அதை தவிர அவங்க சொல்லி அனுப்பிச்சாங்களாம் என்ன நிறைய நான் அந்த பெண்ணை வந்து நான் மைண்ட்ல வச்சிருக்கேன், நல்லா பண்ணுது, மனசு இதுக்கெல்லாம் ஏமாற்றம் அடைய வேண்டாம்னு சொல்லுங்க அப்படின்னு. ஆனா அந்த ஏமாற்றம் எனக்கு போகவே இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிட்டேன், வெளிநாட்டுக்கு போயிட்டேன், நடக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஜேஜே டிவி மாற்றங்கள் நிறைய நடந்து போச்சு. அதுக்கப்புறம் அந்த டிவி இல்லை. அடுத்து எல்லாம் சோ மெனி திங்ஸ் ஹேப்பன். ஓகேங்களா? அந்த ஸ்டேடியம் ஓப்பனிங் போது அம்மாவோட பேசுனதா நீங்க சொன்னீங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நெருக்கமா பேசும்போது நீங்க ஏதாவது கேட்டோ இல்ல அவங்க ஏதாவது எப்பயுமே அந்த இளம் நடிகை அப்படியோ அல்லது அவங்க பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு கரெக்ஷன் அல்லது சஜஷன் சொன்னது நினைவு இருக்கா? இல்ல, அவங்க கரெக்ஷன் சொன்னதை விட அதிகமா சின்ன சின்ன விஷயங்களுங்க. பார்த்து பார்த்து ஸ்வீட் என்ன வந்திருக்கு, அவங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்குமா, எனக்கும் ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். ரெண்டு பேரும் அந்த ஸ்வீட் பின்னாடி தான். ஸோ நான் வந்து என்ன ஸ்வீட் சாப்பிட்றேன் அப்படிங்கிறத ஒரு புன்சிரிப்பை சிரிச்சுட்டு போவாங்க. இங்கே பாருங்க, டெய்லி என்னமோ அவங்கள பக்கத்திலேயே உட்காந்துட்டு பேசிட்டே இருக்கிற மாதிரிலாம் இல்லை, பயம் உள்ளூரே இருக்கும். ஆனால் அவங்க கைண்டாக தான் பேசுவாங்க. நல்லா ஒரு தரம் வந்து என்னுடைய உச்சரிப்பில் நான் ஏதோ ஒன்று யார்கிட்டயோ பேசும்போது ஏதோ சமஸ்கிருதத்தில் ஏதோ சொல்லிட்டேன் போல. இவங்களுக்கு அதுவும் எல்லா மொழிகளையும் தெரிஞ்ச ஒரு ஆள் அவங்க. அது அவங்களுக்கு ரொம்ப இதுவாயிடுச்சு, இம்ப்ரெஸ். ஸோ நான் அந்த செய்யுளை திருப்பி என்ன சொல்லி கேட்டாங்க. என்ன இதெல்லாம் படிச்சிருக்க, நீ என்ன நல்ல ஸ்டூடெண்ட்டா அப்படின்னு கேட்டாங்க. மேடம் நீங்கள் தான் மேடம் எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி நான் அவங்க வந்து ஒரு பெரிய கப்பை வச்சுக்கிட்டு நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் இந்த பக்கம் ஒரு ஷீல்டு, இந்த பக்கம் ஒரு கப்பு வச்சுக்கிட்டு நான் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கேன். அந்த ஃபோட்டோவை வந்து அவங்க கிட்ட நான் அடுத்த நாள் வந்து எடுத்துகிட்டு போய் காமிச்சேன். நீங்கள் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி. அதுக்கும் அவங்க வந்து மனசு விட்டு சிரிச்சாங்க. அப்போ என்ன சினிமா அப்படின்னு கேட்டதுக்கு நான் சொன்னேன், அதுக்கும் நீங்கள் தான் மேடம் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சம்பாஷணைகள் தான் இருக்கும், ரொம்ப பேசுறதுக்கான வாய்ப்பே கிடைக்காது. ஆனால் அவங்க மற்றவங்க கிட்டலாம் சொல்லுவாங்க, என்னை பற்றி மற்றவங்க கிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டிஸ்கஸ் பண்ணவங்க வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, இன்னைக்கு என்ன உன்னை பற்றி ரொம்ப நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு என்ன கேட்பாங்க. அப்படி செவி வழியாக கேட்டது அதிகம். ஹேண்டல் மேனுவல் அவர்கள் இருந்தாங்க, அவங்க சொல்லுவாங்க என்ன உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. சரவண பெருமாள் சார் இருந்தாங்க, தேவாரம் சார் இருந்தாங்க, அமைச்சர்கள். இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய அதிமுக தலைகளை எல்லாம் வந்து நான் சின்ன பொண்ணா இருக்கும் போதுலேருந்து நான் பார்த்துருக்கேன். எனக்கு அவங்களையெல்லாம் ஓரளவுக்கு ஏடிஎம்கேல அந்த கம்ஃபர்ட் ஃபேக்டர் எப்பவுமே உண்டு. அவங்களையெல்லாம் நான் அந்த நேரத்தில் பார்த்துருக்கிறதுனால, சந்திச்சிருக்கிறதுனால. அதுக்கு பிறகு நீங்க வந்து திருமணம், குடும்பம், வெளிநாடுன்னு போயிட்டு வந்துட்டு எப்படினாலும் நீங்க பாய்ஸ் கார்டன் இப்படிதானே வருவீங்க. அதுக்கு இடையில ஏதாவது சந்திச்சீங்களா? எப்பயாவது அரசியல் பேசக்கூடிய தருணம்? அவங்க மறுபடி 2011ல அவங்க வந்து பெரிய ஒரு ஜெயலலிதா அலை, புரட்சி தலைவி அலை அடிச்சு அவங்க வந்து ஜெயிக்கிறாங்க, மீண்டும் முதலமைச்சர் ஆகுறாங்க. அப்போ வந்து கையில பூங்கத்தோட நான் போயஸ் கார்டன்ல போய் நின்றேன், அவங்கள பாராட்டணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில். எல்லாரும் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆர்வே உதயகுமார் அவர்கள்லாம் அங்கே வெயிட் பண்ணிட்டு, அப்போல்லாம் அவர்லாம் கட்சியில் இருக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு கூட்டம் கும்மி அடிக்குது. ஸோ அன்னைக்கு என்னால் பார்க்க முடியல. பொக்கேவை வச்சுட்டு மெசேஜ் அதில் கார்டோடு வச்சுட்டு நம்ம வந்துட்டோம். அன்னைக்கு நான் என்னால் அவங்கள சந்திக்க முடியலை. பாராட்டு செய்தியை மட்டும் அங்கே பூங்கொத்தோடு வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தேங்க்ஸ் அமுச்சு விட்டாங்க. அது அவங்க எல்லாருக்கும் ஃபார்மலாக ஒரு வேளை அவங்க செய்வாங்களா இருக்கலாம். ஐ காட் அ தேங்க்ஸ், ஆஃபிஷியலி ஒரு தேங்க்ஸ் மெசேஜ் வந்து எங்களுக்கு அமுச்சு விட்டாங்க. பட் அப்பவுமே நான் வந்து இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால்னு இருந்தேன். ஆனால் 2016ல் தமிழக அரசியல்ல நான் வரணும் அப்படின்னா அவங்க சொல்லித்தான் நான் இந்தியாவுக்கு வந்தேன். அவங்க நேரடியா எனக்கு ஃபோன் பண்ணி என்னை கூப்பிடல, பட் அவங்க சொல்லித்தான், அவங்க அனுப்பிச்ச தூது மூலமாகத்தான் நீ என்ன 2016ல அவங்க வந்து ஒரு திருப்பி ஜெயிச்சிட்டாங்க. அவங்க
ஷீஸ் பேக் டு பேக் அவங்க சீஃப் சிஎம் ஆயிட்டாங்க. அம்மா உணவகம் போன்ற விஷயங்கள்லாம் அப்போ நடக்குது. அப்போ வந்து எனக்கு வந்து அனுப்புறாங்க. எப்போ அனுப்புறாங்கன்னு சொன்னா, நான் அப்போ அந்த நேரத்துல தான் அரசியல் பேச ஆரம்பிக்கிறேன். நான் அமெரிக்கால தான் இருந்தேன். அப்போ நான் ஜஸ்ட் பொது வெளியில கொஞ்சம் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுன்னு பேச ஆரம்பிக்கிறேன். அப்ப ஏதோ அவங்க கண்ணில் பட்டிருக்கு. குறிப்பிட்டு சொல்றதுன்னா, ஒரு போயஸ் கார்டன்லயே ஒரு அரசியல் அந்த நேரத்துல நடந்துகிட்டு இருந்தது. அதை தான் நான் பேசிட்டு இருக்கேன் அங்க. இன்னொரு எல்லாம் போயஸ் கார்டனுக்குள்ள தான் இருந்தது என்னுடைய அரசியல் பேச்சு. ஸோ அப்போ என்ன அவங்க வந்து இயர்மார்க் பண்ணி கூப்பிட்டாங்க. நான் அதுக்கு தேர்தல் அரசியல்னு நான் நினைக்கல. அவங்க வந்து அவங்களுடைய இது சாய்ஸஸ் எல்லாமே அரசியலுக்கு அப்பாற்பட்ட சாய்ஸஸாக தான் இருக்கும். சச்சு மேடமை வந்து இயலிசை நாடக மன்றத்துக்கு தலைவராக போட்டாங்க. தேவா அவர்களுக்கு அங்கே பதவி கொடுத்தாங்க. இவங்கெல்லாம் அரசியலே கிடையாது, கட்சிக்காரங்களே கிடையாது. கட்சிக்கு அப்பாற்பட்ட பத்தர் சாயித் அவர்களை வக்ஃபுக்கு இன்சார்ஜா போட்டாங்க. இப்படி அவங்க வந்து ரொம்ப கரெக்டா ஆள் தேர்ந்தெடுப்பாங்க. இப்ப நீங்கள் அவங்க அழைப்பு விடுக்கும் பொழுது, இப்ப நீங்க அந்த அழைப்பு அரசியலோ அரசியலுக்கு அப்பாற்பட்டுமோ உங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்ற நினைப்போடு அழைச்சத நீங்க எப்படி எதிர்கொள்றதாவது அடிச்சு புடிச்சு எப்படா இந்தியா வந்து சேருவோம் அப்படின்னு இருந்துச்சு. ஆனா அவங்க கூப்பிட்ட உடனே வர முடியல. ஒரு 2 மாசம் கழிச்சு வரும்போது, ஐயோ அதை ஏன் கேக்குறீங்க, அப்பவும் நான் அவங்கள பார்க்கவே இல்லை. அவங்க அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. ஓ, மருத்துவமனையில் வெளியவே வரலையே. ஏறக்குறைய 2.5 மாசம் அவங்க அங்கதான் இருந்தாங்க. நான் எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு. பாம்பேல நான் ஒரு விளம்பர படப்பிடிப்புக்காக போறேன். விளம்பர படப்பிடிப்புக்காக போன இடத்துல 4ஆம் தேதி ஈவினிங் எங்களுக்கு செய்தி வருது. சரிங்களா? எனக்கெல்லாம் பயங்கர அதிர்ச்சி. ஏன்னா நான்லாம் வந்து அவங்க கண்டிப்பா வெளியே வந்துடுவாங்க, நான் போய் பூங்கொத்து கொடுத்து அவங்களுடைய ஆசைகளை பெற்று அவங்க கனவை நனவாக்க போறேன் அப்படின்லாம் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்க இல்லை அப்படின்னு சொன்ன ஷீஸ் அ ஃபைட்டர். சட்டசபையிலேயே அத்தனை பேர் நடுவுல ஒத்த ஆளா நின்று அவங்க வந்து தனக்கு ஏற்பட்ட அச்சுறுத்தல் அவமானத்தை கூட ஒத்த ஆளா ஃபேஸ் பண்ணவங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு தரமும் ஒரு பின்னடைவு கொடுக்கணும்னு யாராச்சும் நினைச்சாங்கன்னா அதை தான் அவங்களுக்கு வந்து பிளஸ் பாயிண்டா வச்சுக்கிட்டு இன்னும் நல்லா ஜெயிப்பாங்க அவங்க. அதனால இதையும் வந்து அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு தான் நான்லாம் எதிர்பார்த்தேன். அவங்க இல்லாம போனது எல்லாரும் போல எனக்கும் வந்து ஒரு ஒரு மீள முடியாத துயரம் தான். ஆனா அதையும் தாண்டி அவங்க கூப்பிட்டு நான் வந்து அப்படியே போச்சே அப்படிங்கிற ஏமாற்றமும் எனக்கு இருக்கு. அந்த ஏமாற்றம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. நிச்சயமா நீங்க பல விஷயங்களை ஒப்பிட்டு உங்களுக்கு கொடுத்த வாய்ப்புகள் முதலாக இந்த நேர்காணலில் சில விஷயங்கள் பகிர்ந்திருக்கிறதாக நான் நினைக்கிறேன். சில ஒப்பீடுகளும் பன்மொழி புலமை உட்பட அந்த ஃபைட்டராக ஒவ்வொரு ஃபெயிலியர்ல இருந்து மீண்டு வருவது அப்படின்ற விஷயங்கள்ல நிச்சயமா அவர் பல பெண்களுக்கும் பல அரசியல்வாதிகளுக்கும் முன்னுதாரணமாக விளங்கி இருக்கிறார்கள். உங்களுடைய கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி, வணக்கம்.